ரீசெண்டா சோசியல் மீடியால இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுனால அதுல இருக்கக்கூடிய ஆண் நபர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுல அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பெண் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்சன் வந்து என்கிட்ட கிரௌடான பஸ்ல வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல இருக்க பெண் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அந்த அலிகேஷன்ல சொல்லக்கூடிய 18 செகண்ட் வீடியோல என்ன இருக்குன்னா, முதல் 10 செகண்ட் வந்து அந்த பர்சன் வேற இடத்துல நிக்கிறாரு. அதாவது அந்த ஆண் நபர் வேற இடத்துல நிக்கிறாங்க, இந்த பெண் வேற இடத்துல நிக்கிறாங்க. அடுத்த 8 செகண்ட்ல வந்து அவரு பஸ் விட்டு இறங்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல வந்து எல்லாரும் நிக்கக்கூடிய இடத்துல போய் நிக்கிறாரு. ஒருவேளை அந்த பெண் அந்த ஸ்டாப்ல இறங்க வேண்டி இருந்திருந்தாங்கன்னா அங்கேயே இறங்கிருக்கலாம். ஆனா அங்க இறங்காம அந்த இடத்துல நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு முழுசா தெரியாது. அடுத்தபடியா இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனதுனால கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாரும் பேட் கமெண்ட் பண்ணவும் அவரு ரொம்ப டிப்ரெஷனான மைண்ட் செட்டுக்கு போனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு நடந்தது உண்மையான பாலியல் தொந்தரவா இருந்தா அந்த பெண் என்ன பண்ணிருக்குன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு ரிட்டனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் வந்ததன் அடிப்படையில் உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எஃப்ஐஆருக்கு அப்புறம் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் எது உண்மைன்னு. ஆனா அது மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த பெண் எடுத்த உடனே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதுனால எல்லாமே அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இந்த பெண் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா கேரளா போலீஸ் ஆக்ட் 2011 செக்ஷன் 119 கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு விட்ட அத்துமீறி எதுவும் நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்தாங்கன்னா அந்த செக்ஷன் படி 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது 10,000 ரூபாய் வரை அபராதமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த மிஸ்பிஹேவ் வந்து பப்ளிக் பிளேஸா இருந்துச்சுன்னா இந்த பஸ்ல நடந்ததுனால ஒரு கண்டக்டரோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய டிரைவரோ தான் அதுக்கு லைபிள். அவங்கள்ட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணி பஸ்ஸை வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுருக்கணும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவை அங்க இருக்கக்கூடிய டிரைவர்கிட்டயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நடத்துனர்கிட்டயோ சொல்லியும் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலன்னா அவங்க வந்து கேரளா போலீஸ் ஆக்ட் 2011 படி செக்ஷன் 119 கிளாஸ் 2க்கு கீழே அவங்களும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் தான். இந்த இஷ்யூக்கு அப்புறம் ஆண்கள் நல வாரியம் ஆண்கள் நல ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களுக்கு தனியா ஆணையம் வேணும், அதாவது கமிஷன் ஃபார் மென், அதாவது ஆண்களுக்கு தனியா ஆணையம் வேணும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டிசம்பர் 2025ல ராஜ்யசபால வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் மென் பில் 2025 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லுல வந்து ஆண்களுக்கு ஆதரவா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஆண்களுக்கு எதிராக பொய் கேஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க அந்த பில்லை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்காக ஸ்பெஷலா தனியா வீடியோ போஸ்ட் பண்றேன். அதோட இல்லாம இந்த பெண் வந்து உண்மையாலுமே இந்த ஆண் நபரோட சூசைட் காரணமா இருந்தா அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் ரிலேட்டட் வீடியோஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.